கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை இந்த காலை வேளையிலே மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் ஸ்தேவானை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் முழு அதிகாரத்திலும் இந்த ஸ்தேவான் அவர் செய்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 60 வசனங்கள் அடங்கிய இந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். மிகவும் அற்புதமான காரியங்கள். இந்த ஸ்தேவான் நேற்றைய தினத்தில் பார்த்தது போலவே ஒரு சாதாரணமான பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்தவன். அவன் தேவ ஞானத்தினாலே நிறைந்தவனாக இருந்தான். அவன் வல்லமையாய் பராக்கரத்தோடு கூட அந்த யூத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், சபை தேவாலயத்தில் உள்ள தலைவர்களுக்கு முன்பாக தைரியமாய் இயேசுவே கிறிஸ்து என்று அவன் பிரசங்கித்தான். இந்த கிறிஸ்து யார்? நீங்கள் கொலை செய்ததான கிறிஸ்து யார் என்று சொல்வதற்கு பழைய ஏற்பாட்டில் சொன்னதான எல்லா காரியங்களையும், மோசே சொன்னதான எல்லா காரியங்களையும் விளக்கி காட்டினவனாக இருக்கிறான். அந்த விளக்கி காட்டிட்டு அவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் இந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று அந்த இடத்துல அவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அவனை சொல்கிறான், இதோ வானங்கள் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன், வானங்கள் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். இது ஒரு பெரிய காட்சி. அந்த நேரத்தில் அவர்கள் பார்த்தாங்க, இவன் தேவதூஷணம் சொல்கிறான், இவன் வாழக்கூடாது என்று அவன் மீது கல்லெறிந்து கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் இரத்த சாட்சியாக மரித்தது ஸ்தேவான். அந்த ஸ்தேவான் குறைந்த கால வாழ்க்கை தான் வாழ்ந்தான். ஒரு நீண்ட பெரிய பிரசங்கத்தை செய்து அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தான். அவன் அந்த இடத்துல தன்னுடைய கண்ணை உயிர் விடும் பொழுது, கண்ணை மூடும் பொழுது அவன் பரலோகத்தை ஒரு காட்சியை பார்க்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவனை வரவேற்றதை பார்க்கிறோம். அவர் அங்கே நிற்கிறதை உட்கார்ந்திருப்பார். அவர் போய் உட்கார்ந்தார் என்று தான் பல இடங்களில் பார்க்கிறோம் பிதாவினுடைய பக்கத்தில். ஆனால் அவர் இந்த ஸ்தேவானுக்காக எழுந்து நின்று ஒரு பெரிய கிரீட்டிங்ஸ் கொடுத்து வரவேற்றார் என்று பார்க்கிறோம். மிகவும் எத்தனையோ இரத்த சாட்சிகள் இந்த உலகத்தில் மரித்திருக்கிறாங்க. வேதத்தில் பார்க்கும் இந்த இந்திய தேசத்தில் கூட எவ்வளோ பேர் இரத்த சாட்சிகளாக தேவனுக்கு என்று மரித்திருக்கிறாங்க. இந்த முதல் இரத்த சாட்சியை நாம் மறக்கக்கூடாது. ஸ்தேவான் மரித்ததனால இன்றைக்கும் சபை ஸ்திரமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஸ்தேவான் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருப்பதற்காக கர்த்தரை துதிப்போமா? நாமும் கூட வேதத்தில் ஆழமாக படிப்போம். அதிகாரிகள், பெரியவர்கள் யாராவது கேட்கிறவர்களுக்கு முன்பாக தைரியமாய் நம்முடைய சுவிசேஷத்தை அறிக்க அந்த ஒரு போல்ட்னஸை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தேவானைப் போல வாழ்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தேவானுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்தேவான் அவன் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவரே எப்படிப்பட்ட ஞானங்களை அவன் பெற்றிருக்கிறவனாக இருக்கிறான். எந்த கலாசாலையில் படித்தான் என்று தெரியாது. ஆனாலும் கூட அவன் ஒரு சாதாரணமான பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்தவன் உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம். குறைந்த கால வாழ்க்கையில் வாழ்ந்தவன் அவன் மரிக்கும் பொழுது உம்மண்டையிலே வந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தேவானுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.